ஹாய்டா ஸ்டார்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டார் ஃபிட்ஸ். என்னடா அக்கா ஹர்ஷு வித் எஃப்எஃப்னு வச்சுருந்தாங்களே, டக்குன்னு என்ன ஸ்டார் ஃபிட்ஸ்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாடா, நான் நம்ம சேனலை என்ன டெவலப் பண்ணலான்னு சொல்லி நான் இன்னும் திங்க் பண்ணும்போது என்னோடய சிஸ்டர்ஸ் கொடுத்த ஐடியா தான். உன்னோட சேனல் நேமே நல்லா இல்லை, அவன் எப்படி வச்சுருக்கான், நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போது நீங்களாம் எதுனா ஐடியா கொடுக்கலான்னு சொல்லி ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என்னென்னமோ சொல்ல அதை அவங்க வச்சுட்டாங்க, அதை இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் தட்டி கழிக்க கடைசியில் ஸ்டார் ஃபிட்ஸ் நான் இதுவரையும் பார்த்ததில்ல. ஸோ பார்க்காததுனால மட்டும்தான் நான் அந்த பேர் வச்சுருக்கேன். மேபி அக்கா அவங்க இது வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்கள காப்பி அடிச்சிட்டிங்களான்னு நினைக்காதீங்கடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் யாரையும் காப்பி அடிக்கல, எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஸ்டார் ஃபிட்ஸுன்றது என் மைண்டில் நான் ஒரு எஃப்எஃப் யோசிக்கும் போது நான் அப்படி வைக்கும் போது எனக்கு ஸ்டார்ன்ற பேர் ரொம்ப பிடிக்கும், என்னோடய லக்கி ஒன். ஸோ அதனால் நான் ஸ்டார் ஃபிட்ஸ்னு வச்சேன். ஸோ ஓகேடா, இனிமேல் நம்ம எப்படி பேரை மாற்றுறோமோ அந்த மாதிரி சேனல் எல்லாம் புதுசாக பிரம்மாண்டமாக பயங்கரமாக வரப்போகுது. எல்லோரும் ஹர்ஷு எஃப்எஃப் தானே சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஸ்டார் ஃபிட்ஸ் இருந்தாங்க மாற்று அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மாற்றிட்டு போயிடாதீங்க. மறக்காமல் மாற்றுறதுக்கு முன்னாடி அக்காவோட இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிறேன், அதனால் கரெக்டாக கேட்டுருங்கடா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். பிகாஸ் 76லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கிட்ட துடிச்சிட்டேன். 77 போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லக்கி நம்பர் 77, 47 அந்த மாதிரி. ஸோ அதனால் ப்ளீஸ் போயிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ஸ்க்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். கமெண்ட் உங்களுக்கு என்ன எது தோணுதோ, அக்கா எனக்கு பிடிக்கல, நான் திட்ட போகிறேன் உங்களை அப்படின்னா திட்டுக்கடா. யார் உங்ககிட்ட வேணான்னு சொன்னது? உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வீடியோ போட்டால் அது தப்பு தானே. ஸோ நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கும் போது நம்ம இப்போதான் இந்த மாதம்தான் நம்ம ஆரம்பித்தோடனே நான் என்னோடய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்றைக்குமே என்னோடதை நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். என்னோடது சக்ஸஸ் தான். ஏன்னா எனக்கு 77 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. அண்ட் எனக்கும் லைக்ஸ்லாம் வருது. எனக்கும் சில ஒரே ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால் சும்மா பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு உங்களோட ஒரு கமெண்ட், ஒரு சின்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் நம்ம அவங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னால் அவங்கள நினைக்க முடியாது. நீங்கள் அப்பப்போ கமெண்ட் பண்ணி அக்கா இப்படி அக்கா அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது தாண்டா எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு தோண வைக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா எஃப்எஃப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கக்கிட்ட கமெண்ட்டில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு படித்து பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் ஃபில் ஆயிரும். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஃபில் ஆயிரும். நீங்கள் பண்ணுற ஒரு குட்டி கமெண்ட் அவங்களோட மனசில் எவ்வளோ சந்தோஷமாக படுத்தோன்னா எவரெஸ்ட்டையே தாண்டி குதிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களோட குட்டி கமெண்ட்டு, அவங்களோட அந்த கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த குட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய எஃபர்ட்ஸுக்கெலாம் அது ஒரு பெரிய ஒர்த்தாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்சம் ஆல்டர் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். ஓகேவாடா, உங்களோட இதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸ்டார் ஃபிட்ஸுங்கிற நம்ம பேரே எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவாடா. ஸோ ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜேகேக்கு ஒரு அன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஜேகேக்கு தான் வருது. ஸோ மற்றவங்க கேட்டால் கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கும் போடுவேன். ஆனால் உங்களுக்கும் நிறைய பேரை பிடிக்கும், பயாஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்களே. ஸோ பயாஸ் வச்சுருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு போகலாமே, என் பயாஸுக்கு போடுங்க அப்படின்னு. ஏன் போடாமல் இருக்க போகிறோம்? போட்டுடலாம்ல அப்படின்னு போடுவேன்டா. நீங்கள் கண்டிப்பாக சொன்னால் நான் போட்டுருவேன்.
ஓகேடா, நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் பெருசாக இல்லை, நம்ம ஃபர்தராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னடா, ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஆஃபீஸாக தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் ஒரு கேபினில் ஜேகே தான் அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குச்ச அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ அவனும் பார்த்துட்டு என்ன அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு அவனும் அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. டீ ஜேகே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா எங்கே இருப்பேன், ஆஃபீஸில் தான் அப்படின்னு அவர் சொல்ல, டீ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க, டீ ஜெனி ஓடி போயிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி யாருன்னா ஜேகேவோட ஒரே ஒரு சிஸ்டர். ஸோ அவன் ஒரு மாதிரி வந்து ரொம்ப லைக், அம்மா நீ வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் அங்கே தான் இருப்பா பாரு, நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு ஒன்று. அவள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே லெட்ரு எழுதி வச்சுட்டு ஓடிட்டாடா அப்படின்னு ஒன்னே. என்னம்மா சொல்கிற, ஜெனி ஏதாவது உன்ட்ட சொன்னாளா அப்படின்னோடனே, ஆமாண்டா அவள் ஏதோ வேறு ஒரு ஜாதியில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், அதான் அவளை திட்டி விட்டேன், இப்போது அவன் கூட தான் ஓடிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் அவரும் நீ வைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படியே அந்த இதை கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பக்கத்தில் ஜெனி அவள் தான் சாரி கட்டிட்டு நின்றுட்டுருக்க. நீங்கள் தான் அடியே உன் ஆளுக்கு என்னது பிரச்சனை, இன்னும் ஏன்டி அவன் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதுக்கு அவளும் தெரியலேடி, அந்த லூசு இப்போ லவ் போட்டும்போது தான் லேட்டாக வருவான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு கூட லேட்டாக வரேன்னடி அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, ஆமாம் லவ் பண்ணும் போதே சொன்னேன் கட் பண்ணி தொல்லடி, இந்த மாதிரி பேக்குக்கும் முட்டை நம்மளுக்கு வேணான்னு அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா பாரு அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அவன் வந்திருப்பான். வந்துட்டு ஐயோ சாரி பேபி டிராஃபிக் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு அங்கே வெறியாக வந்துட்டுருக்கு. லைக் முட்டாள் லூசு பயலை கபோதி என்னடா பண்ணிகிட்ருக்கு, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உனக்கு ஒரு வெட்டு எனக்கு ஒரு வெட்டு, ஏதோ சேர்த்து வைக்கிற இவளுக்கு ஒரு வெட்டு அப்படின்னோடனே, ஆமாண்டி ஆமாம் என்னையும் வெட்டிடுங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேல அந்த பாவத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் உள்ளதான் ரெஜிஸ்டர் உட்காந்துருக்க, சார் இது ஆதார் கார்டு, இது ரேஷன் கார்டு, இது ஓட்டர் ஐடி, ஸோ 2 பேருமே மேஜர், கல்யாணம் பண்ணி வைங்க சார் அப்படின்னொடனே, இருமா நீ சொன்னோடனே பட்டுன்னு பண்ணிடலாமா இரு அப்படின்னொடனே, சார் நீங்கள் மட்டும் இப்போ டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்கள் தலையும் சேர்த்து வரலும் சார் அப்படின்னொடனே, எனது ஏன் தலையா, ஏம்மா நீங்கள் வேறு சும்மா என்னைய பயமுறுத்தாதீங்கம்மா, நான் இந்த தொழிலில் எவ்வளோ வருஷம் இருக்க தெரியுமா, என்னைய பயமுறுத்துறீங்க சார், நீங்கள் எத்தனை வருஷம் இருந்திருந்தாலும் இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெரிய குடும்பத்து பொண்ணு சீக்கிரம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜெனியும் அது ரொம்ப பயமாக இருக்குடி எனக்கு, அண்ணன் வந்துடுவாரோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் பயப்படாத, ஓடி வந்ததுக்கப்புறம் என்ன பயம், பேசாமல் இருடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர்கிட்ட ஃபர்தராக நிறைய ப்ரொசீஜர்லாம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடுன்னு பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் 2 பேருக்கு வந்து மாலையை மாற்றிக்க சொல்ல, ஜெனி தான் அந்த பையனுக்கு போட, அவனும் வந்து ஜெனிக்கு போட்டிருப்பான். ஸோ அப்படி போட்டுட்டு அப்படியே தாலி தான் எடுக்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் ஜேகே கார் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டான்டி அப்படின்னு ஒன்று, அவன் தான் கையில் தாலியை வச்சுட்டு டைப் அடிச்சிட்ருக்கா கையை வச்சுட்டு, ஐயோ சரி உங்கள் அண்ணன் வந்துட்டார், என்ன சாகடிக்க போகிறாரு அப்படின்னு ஒன்று, கழுமாக பிடிச்சவொடனே கழுத்தில் கட்டுடா அப்படின்னு சொல்லவும், சரி நான் அவனை படன்னு கத்த, ஜேகே தான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஓடி வந்துட்டுருக்கான். அவ்வளோதான், அவன் போய் ஜெனி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க, ஜெனி தான் அட முட்டா பயலை அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்க. அவர் தான் ஜெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அண்ணன் நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னோடனே, என்னது நீ பார்த்துக்கிறியா, இல்லை புரியல, இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை நான் தானே பார்த்துக்கிட்டேன், நான் ஏதாவது பண்ணேனா, நான் எதுவுமே பண்ணாமல் உன்னை விட்டுட்டேன்னா என்ன சொல்லு, இப்போ மட்டும் நீ ஏன் பார்த்துக்கிற, அது எப்படி, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பொத்தி நான் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கணும் என் கடமை, வளர்ந்ததுக்கப்புறமேட்டு உனக்கு ஒரு கையை பிடிச்சி கொடுக்க கூட எனக்கு தெரியாதா ஜெனி யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் அண்ணன் எனக்கு இவரோட பிடிச்சிருக்கு, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அண்ணே,
ஜெனி, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா 4000 பேரை கூப்பிட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வெறும் 4 பேரோட இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்க. குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டால அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் தான் அப்படியே கீழே குடிஞ்சிட்டு அவளுக்கு அப்படியே கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. எனிவேஸ் விடு, நீ என்ன பண்ணு, தாலியை கழட்டி போட்டு வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஜெனி அப்படியே நிமிர்ந்து ஷாக்காக ஜேகேவை பார்க்க, அவர் தான், என்ன பார்க்குற? உனக்கு இவன் கரெக்டானவனா இல்லையா எதுவுமே தெரியாது. சும்மா வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் அவன் உனக்கு புருஷன் ஆயிடுவானா? தாலியை கழட்டி போட்டு வா ஜெனி போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஜெனி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜேகே தான், கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கிட்டே வந்து கழட்டலான்னு போக, நீங்கள் தான் டக்குன்னு வந்துட்டு, ஹலோ மிஸ்டர் ஜேகே அப்படின்னு ஒன்னே, ஜேகே, நீங்கள் யாராக வேணால் இருங்க, ஆனால் தாலி கட்டியாச்சு. இப்போது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி. அவங்க தாலியால் கையை வைக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னோடனே ஜேகேவும், அது என் தங்கச்சி அப்படின்னு சொல்ல, உங்கள் தங்கச்சியாகவே இருந்தாலும் இப்போ அவன் கழுத்தில் தாலி கட்டிட்டால, அவள் கழுத்தில் தாலி இருக்குல்ல, அப்போது அவன் பொண்டாட்டி இவன். நீங்கள் அவள் பர்மிஷன் இல்லாமல் அவள் கழுத்துலேருந்து தாலி எடுக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னொன்னே, ஹோ நீ தானே அது? என் தங்கச்சி மனசை மாற்றி அவளை இவன் கூட ஓட விட்டு இப்போ கல்யாணம் வரையும் வந்துட்டியா? சாட்சி கையெழுத்தில் நீ தான் போட்டிருப்ப போல் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் போட்டேன், உனக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, அவரும், இங்கே பாரு, சும்மா இந்த 4 பேர் முன்னாடி தாலி கட்டிக்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக செல்லாது. என்னை பொறுத்த வரையும் 4000 பேரை ஊரை கூப்பிட்டு ஜம்னு என்னோட தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நீ உன்னால் என் தங்கச்சி இப்படி கிடக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? முதல்ல தள்ளி போயிரு, எங்கள் குடும்பமே உடஞ்சி கிடக்கு, நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவன் தான் கையை வைக்கிறார். நீங்கள் தான் டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சிட்டிங்க. அவன் அப்படியே பார்த்து உங்களுக்கு டெரராக முறைக்க, நீ என்ன தான் முறைச்சாலும் என்னால் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை உன்னை எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கு அவனும், இங்கே பாரு, 4 பேர் முன்னாடி வந்து அந்த தாலியை கட்டிட்டா அந்த தாலிக்கு இது வந்துடுமா, பவர் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள், 4 பேர் முன்னாடியே அவள் கட்டினாலோ இல்லை ஏதாவது சந்தில் போய் கட்டினாலும் தாலி தான், தாலிக்கு பவர் இருக்குதா? அவளுக்கு அவன் தான் கட்டுனா, அவன் புருஷன் தான் அவள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான், ஓகே, அப்போ தாலி ரொம்ப பவர்ஃபுல், அதை யாரும் எடுக்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னோடனே, அப்போ தான் அங்கே வந்து பக்கத்தில் இன்னொரு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க தான் அப்படியே தாலி கட்டலான்னு போக, ஜேகே தான் வெடுக்குன்னு அவன் கையிலேருந்து அந்த தாலியை பறிச்சிடுறான். அவன் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்க. ஸோ இப்போ வேகமாக வந்துட்டு உங்களுக்கு தான் அப்படியே தாலி கட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்க. ஜெனி, அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் வர. ஜேகே தான் டக்குன்னு அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு 3 முடிச்சு அவங்க கழுத்தில் போட்டுறேன். நீங்கள் தான் டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டு அப்படியே அவங்க கழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னோடனே, தெரியலையாம்மா, தாலி கட்டியிருக்கேன், அப்போது இப்போ நீ என் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்க. அங்கே ரெஜிஸ்டர்லாம் ஆடி போயிட்டார். இப்படி ஒரு இதை அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். சீரியலில் கூட இப்படி எடுக்கலையே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்கு. நீங்கள் தான், என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பாயிட்டா? யாரை கேட்டு என் கழுத்தில் தாலியை கட்டினா அப்படின்னோடனே, நீ யாரை கேட்டு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியோ அவங்களே தான் கேட்டு உன் கழுத்தில் தாலியை நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பாரு ஜேகே, நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணது பெரிய தப்பு, நீயே ஒழுங்காக கழட்டிடு அப்படின்னோடனே, இங்கே பாருமா, தாலிக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, ஸோ அதெல்லாம் கழட்ட முடியாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்பும் போது டக்குன்னு வாசல்கிட்ட நின்றுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு, அவகிட்ட கேளு, வீட்டு அட்ரஸ் சொல்வா, வந்து சேருடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போயிட்டுருக்க. நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி காட்டினா ஒரு கடையில் தான் நீங்கள் அப்புறம் ஜெனி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க, அவன் தான், அதாவது ஜெனியோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்ருக்கு. நீங்கள் தான் அப்படியே முறைக்கிறீங்க,
ஏன் சிஸ்டர் மறைக்கிறீங்க? நானே ஆல்ரெடி பசியில் ஓடி வந்தேன், ஒரு டீ குடிக்கக்கூடாதா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு போய் என் கல்யாணம் நடந்துடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட நான் என்னன்னே சொல்லுவேன், எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவள் தான் பையன் உனக்கு தான் இஷ்டம் இல்லைல்ல, பேசாமல் கழட்டிடுறி அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு தான் அது மனசே வரல, அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உறுத்துது உங்களுக்கு கழட்டணும்னு நினச்சாலே. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவள் தான் டேய் விடுடி, பிடிக்காத கல்யாணம்னா அதை கழட்டிடலாண்டி, அது எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நான் நின்னேன். அப்போ அந்த பையன் தான், ஏய் ஜெனி சும்மா இரு, உங்கள் அண்ணன் தாலி கட்டியிருக்காரு, அதை கழட்டுனா உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நீங்கள் முறைக்கிறீங்க அவனை. ஜெனியை முறைச்சிட்டு, டேய் அதெல்லாம் மனசு பொருந்தி பிடிச்சி கல்யாணம் பண்ணால் தான் நடக்கும், இப்படி அவன் பாட்டுக்கு கழுத்தில் கட்டிட்டு போனால் எப்படா நடக்கும்? இவன்னா ஆடா மாடா கழுத்தில் கட்டினோடனே நீ என்னதுன்ற மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன ஜெனி இப்படி சொல்கிற, அப்போ நானும் கழுத்துன கட்டினேனே, நான் அப்படியா கட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் 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 முதல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கடா மடையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு, வயன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியல, நான் எதாக இருந்தாலும் வீட்டில் போய் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிளம்பியிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே ஜேகே வீட்டில் கட்ட அவன் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப கோவமாக நடந்து வரான். ஸோ அப்படி உள்ளே வந்துட்டு, ச்சே எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன், ஆனால் கடைசியில் கல்யாணத்தை நிறுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ தான் அவங்க அம்மா வராங்க. ஜேகே ஜேகே என்னடா நீ மட்டும் வந்திருக்க, ஜெனி எங்கடா வெளியே நிற்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா உன் பிள்ளைக்கு கல்யாணம்லாம் நடந்துருச்சுமா அப்படின்னு நானே, போச்சா அப்போ குடும்ப மானத்தை வாங்கிட்டாளா ஜேகே அப்படின்னு சொல்லவும், மா விடுமா அவளை தலைமொழிகியாச்சுன்னு விடு, அதை பற்றி பேசாத, எனக்கு நினைக்கும் போதே செம்ம காண்டாகுது அப்படின்னு நானே, சரி இப்போது அதுக்கு என்னாச்சு அப்படின்னு நானே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவளை பயங்கரமாக பழி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பழி வாங்கிட்டியா, என்னடா சொல்கிற அப்படின்னு அம்மா ஜெனிக்கு கல்யாணம் ஆச்சுல, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் கழித்து வந்து சொல்கிறேன், எப்படியும் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சம்பவம் நடக்கும் அப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே மேலே போக, இவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான், ஒன்றுமே புரியலேன்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி தயங்கி வீட்டுக்குள்ளே வரீங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா தான் அவங்கள பார்த்துட்டு, வயன் என்ன இவ்வளோ லேட்டாக வர, சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் டக்குன்னு திருப்பி ஏதோ சம்திங் கழுத்தில் இருந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்தா அந்த எல்லோ கலர் அந்த கயிறை பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டு, வயன் என்னது உன் கழுத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க, உங்களுக்கு பேச்சே வரல, பயங்கரமாக அழுதுட்டு, ஆமாம் அது வந்து அப்படின்னோடனே அவங்க தான் அப்படியே வந்து எங்கள் லைக் நீங்கள் சுடிதார் போட்டிருப்பீங்க அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படியே கையில் எடுக்க பார்த்தா அது தாலி. அவங்களால நம்பவே முடியல. வயன் என்ன விளையாட்டு இது, கழுத்தில் என்ன தாலியோடு நின்றுட்டுருக்க, என்னடி பண்ணி வச்சுருக்க சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் அம்மா நான் அது வந்து அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மா தான் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள. சொல்லுடி சொல்லு, என்னது இது, என்ன தாலி இது, என்னடி பண்ணி வச்சுருக்க, யாரே கட்டுனா, என்னடி ஏதாவது சொல்லுடி, ஏன்டி ஜட மாதிரி நிற்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்போ தான் நீங்களும் அம்மா சொல்ல வர்றது ஒரு நிமிஷம் கேளுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளெல்லாம் அவங்களும், என்னங்க இங்கே பாருங்களேன், உங்கள் பொண்ணை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்க. ஸோ அவங்க அப்பா தான் அப்படியே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கழுத்தில் இருந்த தாலி அந்த மனுஷன் அப்படியே உடைஞ்சிட்டார் ஒரு நிமிஷத்தில். அவர் அப்படியே வந்து தூணில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துரு, உங்களுக்கு தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகவும் அவர் தான் உங்களுக்கு கன்னத்தில் பலார்னு அரைஞ்சு, என்னதோ எனக்கு தாலி, என்னது இது, சொல்லுடி அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு ஒழுக்க. நீங்கள் தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல உங்கள் அம்மா தான் உங்களை பயங்கரமாக அடிக்கிறாங்க. உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை, எவ்வளோ எப்படியோ ஒரு கல்யாணம் பண்ணுற நாசமாக போகிறா, அது நம்மளுக்கு எதுக்குடி தேவையில்லாமல், பாருடி எப்படியோ கழுத்தில் தொங்குது, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பயங்கரமாக
நீங்கள் தான் அப்பா. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அவள் பிடிச்சிருக்குன்னு சொன்ன சாட்சி கையெழுத்து நான் போட தான் போனேன். ஆனால் அவங்க அண்ணன் தான் கழுத்தில் நான் நான் தடுத்தும் தாலி கட்டிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அவங்க அப்பாவுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவரே எழுந்திரிச்சிட்டு அவனுக்கு எவ்வளோ தைரியம் யார் என் பொண்ணு கழுத்தில் அவன் தாலி கட்டினா அவன் என் மாப்பிள்ளை ஆயிடுவானா? இப்போ வந்து அவனை என்ன பண்ணுறலாம் இல்லையான்னு பாரு, நீ வாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஒரு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் தான் செம்மையாக அழுகுறீங்க. ஸோ இப்போ நேராக இப்போ ஜேகே வீட்டுக்கு தான் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே வந்துட்டு எங்கே அவன் என் புள்ள கழுத்தில் தாலி கட்டினா அந்த பரதேசி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போ தான் அவங்க அம்மாவும் யாருங்க நீங்கள் பாட்டுக்கு கையில் அருவாவோடு வந்து நின்றுட்டுருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னோடனே, ஓ நீங்கள் யார்? ஓ அந்த பிள்ளைய பெற்ற மகராசியா நீங்கள் தான்? என் புள்ள கட்டாய தாலி கட்டி வச்சுருக்கான், என் பிள்ளைக்கு பிடிக்காம உன் புள்ள தாலி கட்டியிருக்கான் கழுத்தில் அப்படின்னோடனே அவங்க தான் அப்படியே ஷாக்காக பார்க்க என்னது அப்படின்ற மாதிரியே. அப்போ ஜேகேவும் என்னது கட்டாய தாலியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டுருக்காரு. ஸோ நீ தானா என் பிள்ளை கழுத்தில் தாலியை கட்டினது, எம்புட்டு தைரியண்டா உனக்குன்னு சொல்லிட்டு வெட்ட வர ஜேகே தான் அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு, வயசான ஆளாச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். என்னடா லந்து கொடுக்குறீங்களா? என் தங்கச்சியை இழுத்துட்டு போய் உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பா, நான் வந்து அப்படியா சாமி கும்பிட்ற சாமி அப்படின்ட்டு போயிடணுமா? என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். டேய் உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குன்னு தானே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, உன் தங்கச்சிக்கு பிடிக்காம ஒன்று என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலேன்னு சொல்லி உங்கள் அப்பா தான் சொல்ல. அதுக்கப்புறம் பிடிக்கல அதை வந்து வீட்டில் சொல்லணுமா இல்லையா? நாங்களாம் இருக்கோம்ல, செத்தாக போயிட்டோம் அவளுக்கு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓ தெரியுமா? எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் நீங்கள். என் தங்கச்சியை ஓடி போய் கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் நீ வந்து என்கிட்ட பேசுகிற உனக்கு மானம் இருக்கா வெக்க இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன் தங்கச்சிக்கு பிடிச்சி போய் தானே என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா, நீங்கள் தானே ஒத்துக்கலை, அதுக்கு அவள் என்ன பண்ணுவானோன்னே நான் ஒத்துக்கலைன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா எங்களை விட்டு போய் 4 வருஷம் ஆகுது, அதாவது செத்து போயிட்டாரு. இன்ன வரையும் இந்த குடும்பத்தை யாருமே அப்பா இல்லையே, இன்னமே இந்த குடும்பம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல விட்டதே கிடையாது. தாங்கி பிடிச்சிருக்கையா நான் இந்த குடும்பத்தை. என் அம்மா என் தங்கச்சி தான் என் உலகமே. அவங்களுக்கு நான் பண்ணாததும் கிடையாது, அவங்க சொன்னால் செய்யாததும் கிடையாது. என் தங்கச்சியை என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன். எப்படி என் பொண்ணு மாதிரி இதுவரையும் அவளை கேட்டதை நான் எதுவும் செய்யாமல் இருந்ததே கிடையாது. எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா இல்லாத குறைய தெரியாமல் தான் அவங்கள இன்ன வரையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பொண்ணு ஒரு 5 நிமிஷத்தில் நான் கட்டி வச்சிருந்த மொத்த மானத்தையும் ஆவத்து காற்றுல விட்டுட்டா. இதில் நான் அவங்க பொண்ணை மன்னிச்சு ஐயோ சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுவேன் நினச்சியா அப்படின்னு சொல்லவும், பாருடா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, இந்த கல்யாணம் ரத்து தான், இந்த கல்யாணம் கண்டிப்பாக செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல. அதுக்கப்புறம் அப்படியா உன் பொண்ணு கல்யாணம், அது நானும் என் தங்கச்சியை எப்படியாவது தாலியை கழட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். உன் பொண்ணு தான் சொன்னான் தாலி நிறையா பவர் இருக்குது, அதுக்கு நிறையா வேல்யூ இருக்குது, அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா சரின்னு நானும் அவள் கழுத்தில் கட்டிட்டு நீயும் மரியாதை கொடுன்ட்டு வந்துட்டேன். இப்போது நீ அவள் கழுத்துலேருந்து தாலி இறக்குனா ஏன் தங்கச்சி கழுத்துலேருந்து தாலி இறங்கணும் அப்படின்னு சொல்லவும், ஹே மனுஷன் மாதிரி பேசுகிறா, எப்பட்றா பேசுகிற மிருகம் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொல்ல, இங்கே பாரு மிருகம் மனுஷன் அதெல்லாம் நீ பேச வேண்டிய ஆளே கிடையாது. பொண்ணாக பெற்றிருக்கான் பாரு, இவங்களுக்கு பெரிய அப்படியே ஷாஜகானில் வர விஜய்னு நினப்பு, அப்படியே லவ் பண்ணுறவங்களெல்லாம் சேர்த்து விடுவாங்களாம். அவங்க குடும்பம்லாம் தூக்க மாட்டி சாக ஒரு தர இந்த மாதிரி எல்லா குடும்பமும் திரும்பி அவங்கவுங்க பையனை அவங்கவுங்க பொண்ணையே கட்டாய தாலி பண்ணி வச்சு கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சா எவன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எவன் ஹெல்ப் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா தான், டேய் இன்னைக்கு உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனால் என் பொண்ணோட தாலி இறங்கிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓங்கிட்டு வேற. இப்போ நீங்கள் அப்புறம் அவங்க அம்மா அப்படி தான் ஜேகேவையும் அவங்க அப்பாவையும் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அவங்க அப்பாவை நீங்கள் பிடிக்க, ஜேகேவை அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. ஸோ ஜேகே பொறுமையாடுறா, என்னடா பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னோடனேம்மா இவளுக்கெல்லாம் இப்படி தான்மா பண்ணணும், பேச்சுறா பேச்சு, என்னமோ தாலியாக மயிரம் மண்ணாங்கட்டியாம்மா, ஏன் சொன்னதில் உறுதியாக இருக்கேன். ஏன் தங்கச்சி தாலி இறங்குச்சுன்னா இவ தாலியை தாராளமாக இறக்கிக்குங்க. என் தங்கச்சி கல்யாணம் ரத்துனா இவ கல்யாணமும் ரத்து தான், எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் என் தங்கச்சி மட்டும் அவங்க கூட தான் வாழணும், கல்யாணத்தெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னா உன் பொண்ணும் என் கூட தான் வாழ்ந்தாகணும். அது நரகமோ சொர்க்கமோ வாழுதோ சாகுதோ எத்தா இருந்தாலும் என் காலடியில் தான், என் வீட்டில் தான்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான், டேய் 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 பொறுமையை சோதிக்காதடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கத்திகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஜேகேவோட அம்மா தான் வந்துட்டு, பாருங்கள் நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு கத்தி கம்பு அருவானா எங்கெங்கே போகிறது. என் பையனும் கோவக்காரன், நீங்களும் கோவத்தில் தான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசினா தான் எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக வரணுன்னே. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க, பாத்தியா நாளைக்கு வேறு வீட்டில் போய் வாழ போகிற பொண்ணு கழுத்தில் தாலியோடு நின்றுட்டுருக்கு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு தெரியுமா. இனி என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? நீயும் ஒரு பொண்ணை பெற்றவ தானே, எப்படி உன்னால் இப்படி பேச முடியுதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் கேட்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை தானே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா, ஒரு தரையாவது எங்கள் பொண்ணை இழுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து, இங்கே பாருங்கள் அந்த பையன் ரொம்ப நல்லவன், உங்கள் பொண்ணு ஏன் லவ் பண்ணுறான்னு கேளுங்க, அவன்கிட்ட என்ன பிடிச்சிச்சின்னு கேளுங்க, ஏன் அவளை லவ் பண்ணுறோம். ஒரு பொண்ணு காரணம் இல்லாமல் லவ் பண்ண மாட்டான்னு எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருந்தா நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம்ல. ஆனால் உங்கள் பொண்ணு அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஆண்டி உண்மையை சொல்லுங்கள், உங்ககிட்ட சேனி கேட்கலையா அப்படின்னு ஒன்று ஜேகே திரும்பி அத்தையே பேசிக்கிட்டு இருக்காத, திரும்பி அத்தையே பேசிக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்களா, நான் இல்லையா, என்கிட்ட நீ வந்து பேசுனியா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா, வந்து பாருங்கள் அந்த பையன்கிட்ட பேசுங்க, அந்த பையனை எப்படின்னு பாருங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லி தொலையலாம்ல. அதை விட்டுட்டு பெரிய இவர் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா கல்யாணம் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு, எப்படி உன்னால் எல்லா குடும்பமும் நாசமாக போட்டுன்னு உன்னால் எப்படி பண்ண முடியுது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள் நான் ஜெனிக்கு, இங்கே பாரு நீயும் உங்கள் அப்பனும் அதே தான் அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. லைக் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது நினச்சிக்கோ. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே வாழ்க்கை அப்படியே மலராது, கலர்ஃபுல்லாகிடாது. அந்த பொண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் நரகமாக இருக்கும், வெளியே போக முடியாது. என்ன ஜேகே உன் தங்கச்சி அவன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சாமே, ஒரு பொண்ணை தான் நடத்தி வச்சுச்சாமே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, பொண்ணு கூட உங்களுக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லி எங்களை தான் கேட்பாங்க. ஏன்டா அந்த பொண்ணு ஓடி போச்சு, ஜேகே எவ்வளோ நல்லவன், ஜேகேக்கு சொல்லியிருந்தா ஜேகேவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பானேன்னு சொல்லி அவனும் பேச மாட்டான் சரியா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் அப்படியே பார்க்க, இங்கே பாரியா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படி நல்ல வழியில் கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஏன் தங்கச்சி என் வீட்டுக்கு திருப்பி வந்துட்டா உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வருவா, இல்லைன்னா வர மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அவர் தான் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் வந்து லைக் அவங்க அம்மா தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்புறமேட்டு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல, ஸோ இதெல்லாம் கோர்ட்டில் போய் சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால் சின்னதாக ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஊர்லேயே வந்து கொஞ்சம் முக்கியமானவங்கலாம் வந்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து இந்த மரத்தடியில் அதெல்லாம் கிடையாது, ஜேகே வீட்டில் தான் நடக்குது. ஸோ ஜேகே ஒரு சோஃபாவில் எல்லோரும் உட்காந்துருக்கு, ஜேகே ஒரு பக்கம் அவன் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். இங்கே தான் வந்து உங்கள் அப்பா நின்றுட்டு,
ஐயா என்ன எந்த விதத்தில் இது நியாயம்னு நீங்களே சொல்லுங்கள். என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவள் தப்பே பண்ண மாட்டாயா, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, என்னப்பா தம்பி இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னோடனே அவரும் அவர் பக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து மாற்றி 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 ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட தொண்டை தண்ணி வற்ற வற்ற 2 பேரும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அங்கே தான் ஜெனியும் நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கே ஜெயிக்கவும் இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் கற்றுனாலும் எத்தனை மணி நேரம் கற்றுனாலும் அவங்க பொண்ணு கழுத்தில் இருக்க தாலியை என்னால் எடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான் நடக்கணும். என் தங்கச்சி அவள் தாலியை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வரட்டும், இல்லையா இவன் தாலியோட என் வீட்டுக்கு வரட்டும். அதுதான் நடக்குது. ஏதாவது ஒன்று நடக்கணும். எது நடக்கணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே உட்காந்துருக்கேன். அவங்க அப்பா தான், பையன் பேசாமல் ஃப்ரெண்டை தாலியை எடுத்துட சொல்லிடுவோம் அப்படின்னோடனே நீங்கள் தான் அவரை பார்க்குறீங்கப்பா. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் எப்படிப்பா அப்படி போய் கேட்க முடியும் அப்படின்னோடனே, பின்ன என்னடி உன் கழுத்தில் தாலி இருக்குல்ல, நீ நாளைக்கு வேறு வீட்டுக்கு போய் வாழணுமா இல்லையாடி, அப்புறம் என்ன பண்ணுவப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அப்படியே அவர் தான் அப்படியே உங்களுக்கு கேட்க, நீங்களும் அப்பா அதுக்கு நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது வந்து லைக் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, உன் தாலியை கழட்டிடுறி அப்படின்னு என்னால் எப்படிப்பா சொல்ல முடியும்? இல்லைப்பா வேணாம்ப்பா விடுப்பா, நான் அவன் கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜேகே எது வாழ்றியா? என் கூட உன்னால் வாழ முடியாது. என் கூட நீ வேணா இங்கே நரகத்தில் தவிக்கலாம், அது வேணால் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் அப்படியே ஜேகே சொல்கிற மாடுலேஷனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைக் என்னடா மனுஷன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன்னாயா என் பொண்ணை இவன்கிட்ட விட்டுறாதீங்கயா ஐயா ப்ளீஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கெஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணும் தாலியை எடுக்க மாட்டேங்குது, அந்த பொண்ணும் தாலியை விட மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இது முடியாது. ஸோ அந்த பொண்ணை அங்கேயே வாழட்டும், உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு இந்த வீட்டிலே விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பிட ஜேகே தான் அப்புறம் மாமனார் உங்கள் வீட்டுக்கு போகலாமே, நாங்கள் இங்கே கறி கொஞ்சலாம் ஒன்றும் ஊற்ற போகிறது கிடையாது அப்படின்னோடனே, பையன் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, ஏழை உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் பயங்கரமாக அவருக்கு அழுக வருது. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ நீங்களும் அப்பா பரவாயில்லப்பா, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நானே ஜேகே ஐயோ 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 அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆஸ்கார் கொடுக்கலாமா? யாரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்களே, இல்லைன்னா ஆஸ்காருக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பேன். என்னம்மா அடிக்கிறீங்க, சீரியலை மிஞ்சிடுவீங்க 2 பேரும். பிளான் போட்டு என் தங்கச்சியை ஓட விட்டுட்டு 2 பேரும் அப்பா நடிக்கிறாங்களே பயங்கரமாக அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தேவையில்லாமல் எங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காது, நீங்கள் தான் கை அப்படியே வந்து லைக் கை அவர் முன்னாடி நீட்ட அவர் தான் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி அப்படி இழுத்து, என்ன பொண்டாட்டி என்ன உனக்கு திமிரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வா உள்ளே வா, உன் திமிரை நான் கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே அவங்கள தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்க அப்பா தான் அப்படி உங்ககிட்ட வர பார்க்க அவன் தான் முறைச்சிட்டு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வெக்கமாக இல்லை, என் வீடு இது, வெளியே போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் வந்து கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து, இந்த கிழவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கடா, இன்னுமே இந்த கிழவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அவங்க தான் அப்படியே உங்கள் தரன்னு இழுத்துட்டு போக நீங்கள் தான் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜேகே பார்த்து என்னை விடு, எங்கள் அப்பாவை விட சொல்லு, என்னை விடுறா அப்படின்னு சொல்லவும் அவரும் விடணுமா, அதெல்லாம் முடியாது, அவங்க அப்பன் ஓவராக பேசுகிறான், அவன் இனிமே என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவன் மூஞ்ச கூட நான் பார்க்கக்கூடாது, டென்ஷனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் அப்படி தரன்னு ரூமில் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அப்படியே போட்டுட்டு, என்ன பொண்டாட்டி இப்போது எதுவும் இல்லை, நான் வந்து பார்த்துக்குறேன் ஒன்று, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் அப்படியே அந்த இதில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டான். நீங்களும் அப்படியே கதவை தட்டுறீங்க, அப்படியே கதவை திறக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ஸோ அந்த பக்கம் ஜன்னல் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்த்தா அந்த காட்ஸ்லாம் அப்படியே வெளியில் வந்து கழுத்தை பிடிச்சி உங்கள் அப்பாவை தள்ளிட்டாங்க. நீங்கள் அந்த ஜன்னல் டோர்கிட்ட இருந்துட்டு அப்பா நான்
அப்படி கத்துறீங்க உங்கள் அப்பா அங்கேருந்து பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோதான், அவர் தலையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அப்போ தான் ஜேகே அவங்க பின்னாடி வந்துட்டு சென்டிமெண்ட்டு இப்போ நான்லாம் எப்படி அழுகணும், உள்ளே தேக்கி வச்சுருக்கேன்டி. ஏன்னா அழுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் மேலே இருக்க கோவம் போயிடும் பார்த்துக்க. கோவம் போயிடுச்சுன்னா நான் ஏதாவது மன்னிச்சு கிடிச்சு விட்டுற போகிறேன். அதனால தான் அழவும் மாட்டேங்கிறேன், கல்லு மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே வந்து அரையிறான். அவங்க அப்பா அங்கேருந்து அப்படியே ஜன்னல் வழியாக உங்களை பார்க்குறாருல, உங்களை அப்படியே அழைய நீங்கள் கீழே விழுந்துடும். டேய்ன்னு சொல்லிட்டு அவர் தான் அவர் தான் ஜன்னலை சாத்திட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் தான் அப்படியே விழுந்து கிடக்குங்க பாரு, ஜன்னலை திறக்கலாம் அப்போ நான் பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. மொத்தத்தையும் லாக் பண்ணிட்டு காற்று கூட இல்லாமல் போட்டுருவேன். அப்புறம் மூச்சு முட்டி செத்து போயிடுவேன். புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே வெளியே கிளம்பிட்டான். நீங்களும் அப்படியே மறுபடியும் வந்து ரூமை திறக்க ட்ரை பண்ண லாக் பண்ணிட்டு போயிட்டான். அவங்களுக்கு ஒரு செம்மையாக அழுக்க வருது, நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து கொஞ்ச நேரம் ஆகிருக்கும். நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து கதவையும் சாத்திட்டு போயிட்டோம். உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடமே காற்றே இல்லை. ஸோ ஒரு மாதிரி டிஸியாக வந்துட்டுருக்கு, ரொம்ப மயக்கம் போடுற மாதிரி இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஜேகே இப்போ தான் திருப்பி வந்து ஒர்க் போயிட்டு திருப்பி வந்திருப்பான். ஸோ அவங்க அம்மாவும் ஜேகே அந்த பொண்ணை எதுக்குடா அடைச்சி வச்சுருக்க, பாவண்டா விட்டுருடா அப்படின்னோடனே, அம்மா நம்ம என் தங்கச்சியை உன் பொண்ணை ஓட விட்டுட்ருக்கா, அவளை தண்டித்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நீ சந்தோஷப்படாமல் விட்டுருன்னு சொல்லி பாவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் பொண்ணு தானடா, நம்ம பொண்ணு இப்போது உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டில் உன் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினா உனக்கு கஷ்டமாக இருக்காதாடா அப்படின்னோடனே, எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்க போகுது, எப்போ அவள் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணாலோ அப்போவே அவள் என் தங்கச்சி இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் தேவையில்லாமல் அவளை என் தங்கச்சி லிஸ்ட்டில் சேர்க்குற, விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லவும், சரிடா அந்த பொண்ணு காலையிலேருந்து சாப்பிட்டுச்சானான்னு கூட தெரியல, ரூம்லேயே அடைச்சி போட்டு வச்சுருக்க, போய் பாருடா அப்படின்னோடனே அவன் தான் வந்து, அம்மா அவளுக்கு நீ அக்கறைப்படாத, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னோடனே, சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லவும், நீ போய் படு, முக்கியமாக ஒன்று மேலே என்ன சவுண்டு கேட்டாலும் மேலே ஏறி வராத, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் தான் மேலே போக அவங்க அம்மாவுக்கு அப்படி சொல்லவும் ரொம்ப பயந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அவ்வளோ கோவமாக மேலே போகிறான். ஸோ அப்போ மேலே போய் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ண பார்த்தா 2 கால் மட்டும் துடிச்சிட்ருக்கு, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் தூக்கு போட்டு தொங்கிட்டுருக்கீங்க. ஸோ அவனுக்கு ஒரு நிமிஷம் வந்து பதறிட்டான். ஸோ அப்படியே மேலே ஏறி வந்துட்டு அந்த தூக்கத்தை கழட்டி விட்டுட்டு பாலாருன்னு அவங்கள ஒரு அரை விட நீங்கள் தான் அப்படியே பெட்லேருந்து கீழே போய் விழுக்கிறீங்க. விழுந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பைத்தியகாரி என்ன இல்லை புரியல, நான் எங்கள் குடும்பத்தை நாண்டிட்டு தொங்கணும்னு நினச்சேன், இப்போது உனக்கு கழுத்தில் ஒரு தாலியை கட்டவும் நீ நாண்டிக்கிட்டு தொங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, பாரு நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல அப்படின்னோடனே, ஐயோயோடா அப்போ என் தங்கச்சியை ஓட விட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, அப்பாடா என் தங்கச்சியை ஓட விட்டாடா, எனக்கு ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுன்னு என்ன வயிறாறு பிரியாணி தின்ட்டுருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் ஜேகே ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் அப்படி எப்படின்னு சொல்லிகிட்ருக்க, அவர் தான் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி பேசாத காலையிலேருந்தே அவங்க அப்பனும் நீயாக தான் சொல்லிகிட்ருக்க, அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிச்சேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் கல்யாணமே பண்ணி வச்சேன், அதையே தான் அரைன்னு நீ அரைச்ச, உங்கள் அப்பா அரைச்சான், திருப்பி மறுபடியும் நீ அரைக்கிறியா, என்னை பார்த்தா காதில் பூ சுற்றிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, இல்லை அது எனக்கு புரியல எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களை கேட்க, உங்களுக்கு தான் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு பேசவே முடியல, இன்னும் கொஞ்சம் நெரிச்சாரு நீங்கள் அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே இப்போ தான் அப்படியே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கத்துறல்ல லவோ அதிவான்ட்டு அந்த தொண்டை அப்படியே மூடிக்கும், வாயை திறந்து பேசவே முடியாது. ஆனால் நான் உன்னை நெரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை எடுத்துட்டு, ஏன்னா நீ கத்தணும், நீ இங்கே கத்துறது உங்கள் அப்பனுக்கு கேட்கணும்,
அங்கே அவன் நினைக்கணும் என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுதோ அப்படின்னு. அப்போ தான்டி அவனுக்கு என் வழி தெரியும். நேராக வரான், அவன் பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கு பிடிச்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறான். பார்த்தியா, பேசுவான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவும் நீங்களும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸே வர மாட்டேங்குது. அவரும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே வந்து உங்களை தூக்கிட்டு பெட்டில் போட்டு இப்போ உங்கள் மேலே வர நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குமா. என்ன பண்ணுறேண்ணா, அங்கே என் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறிச்சு, நானும் அவன் கழுத்தில் தாலியை ஏற்றிட்டேன். என் தங்கச்சி அவன் வீட்டுக்கு போயிட்டா, நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கும்ல, உனக்கு நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை, நீங்கள் பண்ணுறதே முதல்ல தப்பு, இது ரொம்ப தப்பு, வேணாம் அப்படின்னு ஒன்று. என்னடி வேணாம்? இல்லை எனக்கு புரியல, என்ன வேணாம்? என் தங்கச்சி எப்படி நான் பார்த்துக்கிட்டே தெரியுமா? உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? இதுவரை என்னை பற்றி கூட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாளா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நீங்களும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் தாங்கி வளர்த்தேன்டி, எப்படி தாங்குவேன் தெரியுமா? எங்கள் அம்மா ஒரு அறை கூட அவளை அறைய விட்டது கிடையாது. அப்படி பட்டு அவளை எப்படி பார்த்துக்கிட்டோம், ஓட விட்டால, என் குடும்ப மானத்தை அப்படியே சந்தி சிரிக்க வச்சுட்டல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் அது அப்படின்னு சொல்ல வர டக்குன்னு அவங்கள தான் ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ணுறான், லைக் அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அவரும் தள்ளி போகவா, போக முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ தான் அவங்க நைட் அதாவது நெக்லெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணவே டக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். லைக் செம்மையாக போட்டு கடிக்க, உங்களுக்கு தான் வலி தாங்க முடியல, நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ அப்படி கத்த அவங்க அம்மாவுக்கு லைட்டாக கேட்குது. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, லைக் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி. அவங்க செம்மையாக பயந்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அவங்க ரூம்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து இங்கே ஜேகே தான் அவங்கள அப்படியே பைட் பண்ணிட்டு இப்போ அவங்க அப்படியே உங்கள் ட்ரெஸ் கிட்ட தான் வர. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்ட வந்திருப்பானா. நீங்கள் தான் இங்கே பாரு, என் ட்ரெஸ் மேலே மட்டும் கையை வச்சதுக்கே மரியாதை உனக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு நானே. என்னது மரியாதை கெட்டு போயிடுமா? என் மரியாதை தான் நீ குழி தோண்டி பதிச்சிட்டியே, இதுக்கு மேலே என்ன மரியாதை கெடுறதுக்கா? இதை நீ கூப்பிட்றியே ஜேகே, ஏங்க அதை மரியாதை கெட்டுருங்கிறியா? போகுது, எனக்கு அந்த மரியாதையே தேவை கிடையாது. அந்த மரியாதையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என் தங்கச்சி ஓடி போனால் தான் மாற்ற முடியுமா? இல்லை உன்ன மாதிரி ஒரு சனியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, இதை மாற்ற முடியுமா? எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன்? என் ட்ரெஸ்ஸு மேலே கையை வச்சா மரியாதை கெட்டு போயிடுன்னு சொன்னல, உன் ட்ரெஸ்ஸை நாராக கிழிக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி. அவன் தான் ட்ரெஸ்ஸு கழட்ட தான் நினச்சிருப்பான். நீங்கள் சொன்னோன்னே இப்போ ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிக்கவே ஆரம்பிச்சிட்டான். லைக் போட்டு எல்லாத்தையும் டேர் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டுன்னு தூக்கி போட்டுட்ருக்கேன். உங்களோட இன்னர்ஸ் தான் அதெல்லாம் அப்படியே பிச்சு வீசிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து அவங்க செஸ்ட்டில் அப்படியே ஹிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக பைட் மார்க்ஸ் தான், பைட்டு ஹிக்கீஸ்னு போட்டு அதுதான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் மூன் பண்ணுறீங்க. ஜேகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி என்ன மூன் பண்ணுறேன்? என் பேரை சொன்னால் கொன்னுடுவேன், மூடுவான் வாயை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே வாயில் கை வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்களால் முடியல, லைக் நீங்கள் இன்னும் மூன் பண்ண வரும். அப்படியே உங்களை மூவ் பண்ண பைட்லாம் இன்னும் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. லைக் விட்ட அப்படியே அந்த ஃப்ளஷ்ஷு அப்படியே பிச்சு எரிஞ்சிருவான் போல், அந்த மாதிரி வந்து கடிச்சிட்ருக்க. நீங்கள் தான் வந்து அப்படியே வாயை பொத்திக்கிறீங்க. பொத்திட்டு உங்களுக்கு செம்ம அலை. நீங்கள் உட்காந்து நீங்கள் அப்படியே படுத்துட்டு அழுதுட்ருக்க. அவன் தான் வந்து இப்போது உங்களுக்கு இது உங்களோட லைக் பாட்டமே வந்து கழட்டி போட்டிருப்பான். ஸோ வந்து நீங்கள் அப்படியே இப்போது நீங்கள் ஃபுல்லாக அண்ணியோடு ஜேகேவும் அண்ணியோடு. ஸோ அப்படியே ஒரு பெட்ஷீட் மட்டும் அவங்களுக்கும் அவனுக்கும் போத்திட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே சர்க்குன்னு தூக்கி போட நீங்கள் தான் அப்படியே ஜேகே வேணா ஜேகே ப்ளீஸ் ஜேகே விட்டுரு ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் தான் பாரு ரொம்ப கெஞ்சுனா ஓட்டிடுவேன்,
வாயை பொத்து வாயை பொத்துடி அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்களும் வந்து அப்படியே வாயை அப்படியே முடிக்கிறீங்க. அவன் தான் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் ஒரு ரவுண்டு கூட முடிக்கல, நீங்கள் ஒரு 10 நிமிட்ஸ்லேயே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அவன் தான் பார்த்துட்டு ஃபெயிண்ட் ஆனால் விட்டுருவேனா, இன்னைக்கு நீ எப்படி என்கிட்ட மாட்டினேன்னு நீயே பார்ப்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து ஒரு 4 and 5 ரவுண்ட்ஸ் கிட்டே போயிருக்கும். அப்போ தான் அவனுக்கு கீழே ஏதோ ஃபீல் ஆக அவன் பார்த்தா உங்களுக்கு தான் செம்மையாக பிளட் வந்துட்டுருக்கு அந்த இடத்துலேருந்து. ஸோ அவனும் கருமமே இது வேறையா அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே எழுந்திரிச்சிட்டு போய் அவன் குளிச்சுட்டு அவன் ரெடி ஆகிட்டு வேறு ரூமில் போய் தூங்க போயிட்டான். அவங்கள அப்படியே விட்டு போயிருப்பான். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் தான் எழுந்திரிக்கிறீங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ பைட் மார்க்ஸு, ஸோ ஹிக்கீஸு. ஸோ அங்கே வந்து அந்த மிரர் இருக்கும், அதில் பார்த்து அப்படி அழுகிறீங்க. ஸோ அவன் உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து அப்படி வந்து லைக் ஃபோர்ஸாக பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது, உடம்புலாம் சிவர் ஆகுது அதை நினைக்கும் போது. ஸோ அப்படியே நீங்கள் தான் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம் போய் தான் குளிச்சுட்டு வந்து பார்க்க அந்த பெட் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தமாக இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் பிச்சு போட்டான்ல. ஸோ எல்லாமே டேர் ஆகி அங்கே கிடக்கு. உங்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ அங்கே தான் ஜேகேவோட ஷர்ட் மட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு பிளாக் ஷர்ட், அதை எடுத்து தான் நீங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ வாய் விட்டு கத்திரி அழுகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் அவன் தான் உட்காந்து ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு நேற்றுக்கும் அது சாப்பிட்ல, இன்றைக்கும் அது சாப்பிட்லன்னா ஏதாவது ஆக்கிட போகுதுடா அப்படின்னோடனே ஆக்கிட போகுதுன்னா செத்துருவாங்கிறியா அப்படிங்கிறாரு. பாவண்டா அந்த பொண்ணு, பேசாமல் திறந்து விட்றா அப்படின்னோடனேம்மா அவளுக்கு அக்கறைலாம் காட்டாதம்மா, தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாத, பேசாமல் நீயும் சாப்பிட்டு போய் படு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, மேட்ஸ் வருவாங்க உன்னை பார்த்துக்குவாங்க, அண்ட் மேலே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், மேலே போய் அவள்கிட்ட பேசலான்னு நினைக்காத, அவள் ராட்சசி, அவளை அதை பேச மாட்டான்னு சொல்லிட்டு அவள் தான் அங்கேருந்து கிளம்ப. அவர் அம்மா தான் ஜேகே பேச்சை கேட்காம அப்படியே மேலே போயிட்டு ரூமை திறக்கலான்னு பார்த்தா கீஸ் இல்லை. அவன் தான் கீ எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ அவங்க அப்படியே கேட்க பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. அவங்களுக்கு கேட்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் என்ன தான் வந்து அவங்க பொண்ணை நீங்கள் ஓடி விட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் உங்களுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கச்ச சாயங்காலம் போல் தான் ஜேகே அப்படியே வீட்டுக்கு வரான். ஸோ அவங்க அம்மா தான் ஜேகே கொஞ்சம் கருணை காட்டுறா, அந்த பொண்ணு பாவம்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம தங்கச்சியோட நிலைமைக்கு இப்போ இவ தான் காரணம் தெரியுமா, நம்ம குடும்பம் எப்படி சீரடைஞ்சு சின்ன பின்னம்மா போயிடுச்சு நீ பார்த்து தானே இருந்த, எப்படிம்மா உன்னால் இவளை மன்னிச்சு விட்டுரு பாவம்னு சொல்ல முடியுது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் ஜேகே விடுடா, ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பா அவள் பாவம்னு சொல்லவும் என்ன தெரியாமல் பண்ணியிருப்பா, எவ்வளோ கழுத வயசாகுது இன்னும் தெரியாமல் பண்ணுறதுக்கு வேணால் கழிச்ச போகிற குழந்தையா, பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மேலே வராத அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க அம்மா தான் என்ன பண்ணுறான்னு தெரியல, என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நீங்கள் இப்போ அவரோ ரூமை திறந்துட்டு வர பார்த்தா நீங்கள் தரையில் தான் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக இந்த ஸ்டொமக் அந்த இடத்துலாம் செம்மையாக வலிக்குது. ஸோ வந்து நீங்கள் தான் அப்படி பிடிச்சிட்டு படுத்துருக்க. அவர் தான் என் தங்கச்சியை ஓட விட்டேன், என் குடும்பம் மானமே சந்தி சிரியுது, நீங்கள் ஜாலியாக படுத்துருக்க, அதுலேயும் யார் கேட்டு ஏன் ஷர்ட் எடுத்து போட்ட அப்படின்னோடனே நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண் ஃபுல்லாக டியர்ஸு, ஏன் இப்படி படுத்துறன்ற மாதிரி நீங்கள் அவரை பார்க்க அவரும் என்ன அப்படி பார்க்குற, என்னமோ நான் தான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி, நீ ரொம்ப உத்தமி மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் அப்படியே அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் அப்படியே படுத்தே கிடக்கவும் அவரும் இங்கே பாரு நீ சாப்பிடாம கிடந்து நீ செத்து போயிட்டனா நான் என்ன பண்ணுறது, எப்படி பழி வாங்குறது, சாப்பாடு போட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இந்த பெட்ஷீட்டு எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஒன்றை போய் படுக்க வச்சு ரத்தம் செஞ்சு கருமத்து, முதல்ல இதை போய் கையால் நல்லா தேய்ச்சி அந்த ரத்த ஸ்மெல்லு அந்த ரத்த ஸ்டெயினு எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பிட்றி என் பொண்டாட்டி பண்ணுறியா, பண்ணணும், பண்ணலை மவளே
இன்னொரு ரவுண்டு ஓட்டிடுவேன். புரியுதா? டெய்லி உனக்கு இதுதான். என்ன பண்ணுறது? சாரோட அவசர புத்தியால் மேடம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சிட்டு அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் தான் நீங்கள் பாத்ரூமில் வச்சு துவைச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு பிளேட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு மேலே போக உங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. லைக் இப்போ அது எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்கேன். ஸோ அவர் தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. லைக் செம்மையாக அப்படியே பார்த்துட்ருக்க. என்ன சாப்பிட மாட்டியா? அம்மனி அப்படியே சாப்பிடாம பட்டினி கிடந்து சாகலான்னு நினைக்கிறியோ? இங்கே பாரு, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ என்ன தான் சாப்பிடாம கிடந்தாலும் உன்னை கஷ்டப்பட்டு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியாவது உன்னை காப்பாற்றி நரகத்தை அனுபவிக்க வைப்பேன். ஏன்னா நீ பண்ணது அப்படி. சரியா? ஸோ நீ அப்படியே படுத்த படுக்கையில் நரகத்தை அனுபவிச்சுட்டு வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாமல் கிடக்கிறதுக்கு மூடிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே எழுந்திரிச்சி அங்கேருந்து போக நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ரூம் திறந்துருக்க ஜேகே அம்மா தான் அப்படியே ஜேகேவை பார்க்க அவன் வேறு ரூமில் போய் அவன் செம்மையாக சரக்கு அடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இங்கே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர நீங்கள் தான் அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. ஸோ நீங்கள் அப்படியே செம்மையாக அழுகிறீங்க. அவங்களும் அப்படியே சரிம்மா சரிம்மா அழாத நான் தான் இருக்கேன்ல அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேன். புரிஞ்சுட்டு உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்களேன், என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணான்னு. நான் இங்கே உயிரில் நான் போகிறேன். ப்ளீஸ் ஆண்டி, உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், என்னை விட்டுற சொல்லுங்கள். தயவு செஞ்சு என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் பயங்கரமாக அவங்களும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க உங்களை தான் அங்கங்கே போட்டு பைட் பண்ணி வச்சு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல் நீங்கள் இருக்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களும் அவங்கள பார்த்துட்டு நீ இங்கே இரு, நான் போய் என் பொண்ணு ரூமில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும், நான் அதில் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் என்ன அப்படின்னோடனே நீங்களும் ஆனால் அதுக்கும் அவர் திட்ட போகிறாரு. அவர் சட்டை எடுத்து போட்டதுக்கே செம்மையாக திட்டினார். இதில் ஜெனியோடதை எடுத்து போட்ட என்ன சொல்கிறாரோ அப்படின்னோடனே அட பரவாயில்லம்மா, அதுக்குன்னு நீ ட்ரெஸ் இல்லாமையா நல்லா இருக்குல்ல, இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் அப்படி குடுகுடுன்னு போயிட்டு உங்களுக்காக ஜெனியோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நீ போட்டுக்கோ பத்திரமா இரு, நான் எத்தனை இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் என்ன சரியா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் அப்படியே போக நீங்கள் தான் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே அழுத்துட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜெயம் செம்ம மொப்பில் அப்படியே உள்ளே வரான். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்மையாக பயந்துட்டு நீங்கள் தான் அப்படியே போய் அந்த வாலில் அந்த மூலையில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அவரும் வரண்டி அப்படின்ற மாதிரி அவன் தான் தள்ளாடிட்டே வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு செம்ம பயம். ஸோ நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு நிற்க அவர் தான் அப்படியே வந்துட்டு உங்களை 2 பக்கம் லாக் பண்ண மாதிரி நின்றுட்டு என்னாடி பயப்படுறியா, முன்னாடியே பயப்பட வேண்டியதானே, ஜேகே இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு. என்ன ஜேகே பார்த்தா புளி மாதிரி தெரியுதாடி உனக்கு? தங்கச்சியோட ஒட்டியடி வெளியில் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, உனக்கு என்ன வக்காடா இல்லை, இப்படி ஒருத்தனோட ஓட்ட விட்டுட்ட என்னடா குறும்போதுன்னு சொல்லி துப்பிட்டு போகிறாங்கடி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க தான் ஜேகே முட்டாள், பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் திருப்பி பேச இந்த வாயை பேச வந்தானே வாயை கடிச்சு வச்சேன். ஆனால் வாய் மட்டும் உனக்கு குறையவே மாட்டேங்குது. என்னடி வாய் இது? எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் தாங்குவேன், ஆனால் வாயை மட்டும் நான் மூடவே மாட்டேன்ற மாதிரி திறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸை பிடிச்சிட்டு இந்த வாய் தானடி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது தானே அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் வேறு நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை பழி வாங்குறேன்னால எனக்கு கிடையாது, அவன் மேலே எனக்கு கோவம், அவன் மேலேயும் கோவத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, அதான் தீர்த்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட கம்பெனியில் நிறைய பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. நிறையா பொண்ணுங்க. ஆனால் அவங்க யார்கிட்டையும் நான் தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறையா நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நீ அன்றைக்கி தாலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னால நான் அதை விட தாலியை ரொம்ப மதிக்கிறவன். ஆனால் ஒரு நிமிஷம் அது ஏன் தங்கச்சி கழுத்தில் அதுவும்
எனக்கு பிடிக்காம இருக்கும்போது அதோட வேல்யூ டக்குன்னு எனக்கு தெரியலடி, தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் ஆனால் அது அது வந்து அப்படின்னோடனே, பாரு நீ எதுவும் பேசாத, நான் பண்ணது தப்பு தான், கற்றுக்கிறேன், நான் பண்ணது தப்பு, நீ பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், தப்பு தான், அவங்களுக்கு கேட்டு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கணும், நான் அவசரம் கொடுக்க மாதிரி தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஜெக்கி அப்படின்னோடனே, இதை அங்கேயே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு, ஏன் ஏன் இவ்வளோ அறப்பாட்டம், எல்லாம் பண்ணது நீ தானே, ஆனால் ஃப்ரேமிங் மட்டும் கெட்டவன், ஆமாம் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் போய் அப்படியே பெட்டில் உட்கார. நீங்கள் தான் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே, உங்கள் தங்கச்சியை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்லன்னு அண்ணாது மன்னிப்பா, அவளை ஏற்றுக்கிட்டா இப்போ என்ன அப்படியே ஊரில் மாற்றி சொல்லிடுவாங்களா, லைக் ஜேகே பரவாயில்லப்பா அவன் தங்கச்சி ஓடி போனாலும் ஏற்றுக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 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 அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஜேகேவோட தங்கச்சிக்கு வாழை வக்கில்ல, இல்லைன்னா அவளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பையன் தூக்கி போட்டான் போல், அதான் ஜேகே ஓட்டிகிட்டு வந்துட்டான்பாங்க. இல்லைன்னா நான் அவனோட வச்சுருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஜேகேவோட தங்கச்சி புருஷனுக்கு ஜேகே தங்கச்சியை வச்சு பார்க்க கூட வக்கில்லையாண்டா, அதான் ஜேகே வச்சு ரெண்டுத்துக்கு கஞ்சி ஊற்றுறான்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். என்னால் என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுன்னு தான் நான் இன்ன வரையும் அவளை கூட்டிகிட்டு வரல, இல்லைன்னா எனக்கு தெரியாதா என் தங்கச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே பெட்டில் படுத்துட்டு, இங்கே பாரு உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் தரேன், ஆனால் உடனே எல்லாம் தர முடியாது, அவங்க அப்பா பஞ்சு முட்டை மாட்டையாக இருக்கான்ல, அவனுக்கு முதல்ல என் கஷ்டம் புரியட்டும், என்ன தான் நான் அப்பா இடத்துல இல்லைனாலும் நான் என் தங்கச்சியை பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன், உங்கள் அப்பா இப்போ எந்த கஷ்டத்தில் இருக்கானோ அதே கஷ்டத்தில் தான் நானும் இருக்கேன், உங்கள் அப்பா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்ல, அதனால் உடனேலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே படுத்து தூங்கிறேன். உங்களுக்கு தான் ஒரு கருமமும் புரியல, லைக் இவன் நல்லவனா கெட்டவனா என்ன பண்ணுறது, இவனை எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு உங்களுக்கு தான் திருன்னு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஜேகே அப்படியே வந்து கீழே இறங்கி சாப்பிட வரேன். நீங்கள் தான் இங்கே நிற்க, அவரும் இங்கே என்ன பண்ணுற, ரூமில் போய் உட்கார வேண்டியதானே அப்படின்னோடனே, நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் நாளாக டிவோர்ஸ் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னோடனே, போதையில் அப்படியா சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்ன கருமம், காலங்காத்தாலே என் மூஞ்சில் வந்து முழிக்காது, ப்ளீஸ் இரிட்டேட் பண்ணாத கரும்பு அப்படின்ட்டு இருக்காரு. ஐயோடா உங்களை இரிட்டேட் பண்ணணும்லாம் நான் வரல, நான் உனக்கு கேட்கணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னோடனே, என்னடி கேட்டு போடி அப்படின்னு சொல்லவும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஏற்று வேலைக்கு போகணுமா, நீ வேலைக்கு சந்தோஷமாக ஸ்கூட்டியில் போகிறது உங்கள் அப்பையும் பார்த்துட்டு, அப்பா என் பிள்ளை நல்லா இருக்குது, மாப்பிள்ளை நல்லா வச்சுருக்கா, நீ இழுத்துட்டு போகிறதுக்கா, இல்லை புரியல அப்படிங்கிறாரு. அப்புறம் என் குடும்பத்தை நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வந்து இங்கே பாரு நீ அப்படி வேணாம் பார்த்துக்கோ, ஆனால் வேலையிலலாம் அனுப்ப முடியாது, எனக்கு தெரியாது, நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து அப்புறம் அப்படின்னோடனே, எப்போ உனக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ அப்போ போ, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லவும், அவரும் வந்து என்ன சரி சொல்லின்ட்டு, எனக்கு பயம் விட்டு போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்களும் ஆமாம் விட்டு போச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அவர் தான் அப்படியே அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் சொல்ல முடியல பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் தான் அப்படியே எந்திரிச்சு போக, அவங்க அம்மா தான் நேற்றுக்கு தான் என்னமோ அப்படி அழுதா, இப்போ என்னடி என் பிள்ளைய அப்படியே திரும்பறா பேசுகிற அப்படின்னோடனே, ஆமாத்த உங்கள் பையன் ஒரு லூசு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்து இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, ஜெனினா ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஜெனினா அவ்வளோ உசுரு, அதனால தான் அவன் இப்படிலாம் லூசுத்தனமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, நீங்களும் வந்து அவங்க அம்மாக்கிட்ட உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, நான் ஜெனிக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும், அவங்களும் வந்து ஜெனிக்கா அப்படின்ற சொல்லி இழுக்கிறாங்க. நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்டலாம் பேச கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் பேசிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன்னு சொல்லவும், சரின்னு அவங்களும் கொடுக்க, நீங்களும் ஃபோனை பண்ண, அவங்களும்
என்ன அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவள் பக்கத்தில் இருக்கவன் தான் டேய் அடி 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 எடுத்துடாத, ஒரு வேளை உங்கள் அண்ணன் நம்மளை எதுவும் வேவு பார்க்குறாரோ, ஒரு வேளை அப்படியே ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆடாச்சி இப்போ நீ எங்கே இருக்கன்னு கூட என் அண்ணனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சும்மா இவர் பெரிய உளவுத்துறை, இவர் அப்படியே ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க படா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அப்படியே ஃபோன் எடுக்க நீங்கள் தான் ஹே ஜெனி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் ஏன் நீ தான் பேசுகிறியா, நல்லா இருக்கியாடி, எனக்கு ஒரே பதறடி இங்கே எல்லாமே, ஏன்டி ஃபோன் எடுக்கலான்னு சொல்லி கேட்கவும் ஃபோன் உடஞ்சி போயிடுச்சுடி, உங்கள் அண்ணன் அதை உடச்சிட்டாரு அதான் அப்படின்னு சொல்லவும் தெரியும் அவன் இப்படி தான் ஏதாவது பண்ணுவான்னு. நீ நல்லா இருக்கியா அப்படின்னோடனே நான் நல்லா தாண்டி இருக்கேன், இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும், நான் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வச்சுட்டா ஜெனி தான் என்ன வாரத்துக்கு வச்சுட்டா, எனக்கு ரொம்ப படப்படன்னு வருதுன்ற மாதிரி சொல்லவும் என்ன ஜெனி சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னோடனே உன்னை தூக்கில் போட சொன்னாங்க, எல்லாம் ஒன்றால் தான்டா, சும்மா என் லவ் பண்ணி மயக்கிட்டு இப்போ வந்து ஒன்றால் தான் நான் கஷ்டப்படுறேன், இல்லைன்னா என் அண்ணன் பார்க்குற பையனோட சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவள் தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி வந்து நீங்களும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க பக்கத்தில் தான் வந்து உங்கள் மாமியார் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களும் நீங்களும் எப்போவுமே ரொம்ப ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இப்படியே வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ரொம்ப நாள் வந்து இதே மாதிரி தான் நடக்குது. ஜேகே வரான், உங்களை வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படி லைக் முதல்ல நீங்கள் அவனை பயந்து பார்ப்பீங்களே. ஸோ அவனுக்கு இப்போ கிட்ட வர முடிஞ்சிச்சு, நீங்கள் இப்போ ஒரு மாதிரி திமுறான் நோக்கலாம் என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அதனால் அவன் வந்து லைக் என்னடா இந்த பிள்ளை இப்படி மாறிவிட்டா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் வர்றதே இல்லை. ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் அப்படியே அவன் பெட்டில் படுத்திருக்க, அவனுக்கு வந்துட்டு அப்படின்னோடனே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே பார்த்துக்க ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான் தான் அப்படிங்கிறான். நீங்களும் என்ன நெஞ்செரிச்சலா ஏரியா தான் செய்யும், வயிற்றெரிச்சல் வரல போய் அஜித்னத்துக்கு ஏதாவது வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்க. என்னடி நக்கலா, கொடுத்ததெல்லாம் பத்தலை, ஒரு 2 நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டதுனால தலைக்கு கொம்பு முளைச்சிச்சு இல்லையா அப்படின்னோடனே கொம்பு என்ன பின்னாடி பாரு வாலியம் முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்க. அவன் தான் டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு பையன் அப்படின்னோடனே பார்த்துட்டு தான் இருக்கேன் சொல்லு அப்படின்னோடனே இது ஏன் பெட்டு, சரி நான் தான் இங்கே படுக்கணும் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு பார்த்துக்க உட்காந்தே இருக்க. அவனும் அதான் சொல்கிறல நான் படுக்கணும்னு, நீ எந்திரிச்சிப்போ அப்படின்னோடனே நான் ஏன் எந்திரிச்சு போகணும், இத்தனை நாளாக நீ தானே பக்கத்து ரூமில் போய் படுத்திருந்தேன், இத்தனை நாளாக இங்கே போட்டு என்னை அடைச்சிட்டு இங்கேயே என்னை படுக்க வச்சுட்டு இப்போ திடீர்னு வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னோடனே அதாங்க எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னோடனே சரி இங்கே படுத்துக்கோ எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னோடனே எது உன் கூடவா அப்படிங்கிறாரு. ஐயோடா அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு செஞ்சல, அப்போ என் கூட தானே படுத்திருந்தேன், இல்லை கனவுல வேறு யார் கூடயாவது படுத்திருந்தியா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கேட்கவும் வெக்கமா இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லி காட்டி நீ வெக்கப்படணுண்டி, நீ ஏன் இப்படி சொல்லி காட்டுற அப்படின்னோடனே எனக்கு வெக்கலாம் வராதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்க. அவனை ஐயோ சனியே அப்படின்ற மாதிரி அவன் தான் அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு என்ன இவ இப்படி பேசுகிறா, நமக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமா இல்லை ஏதாவது பூதத்தை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பரா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏன் நீங்களும் ஜேக்கவும் வந்து அப்படி க்யூட்டாக சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க எனி டைமும். ஸோ அதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களையும் ஜேக்கையும் பார்க்கும்போது தான் மறந்து போகும். ஸோ அப்படியே வந்து ஒரு 1 month கிட்ட அப்படியே போயிடுச்சு. ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அந்த லேப்பில் வந்து பண்ணிகிட்ருக்க. அவங்க பக்கத்தில் தான் அவங்களும் துணி மடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் ஏன் அதான் கொஞ்ச நாள் கழித்து அவன் தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால, நீ ஏன் இப்போவும் அந்த சுமையை தூக்கி தலையில் போட்டுட்டு கிடக்க அப்படின்னு. இல்லை ஆண்டி அது என்னமோ தெரில, ஒர்க் பண்ணலன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் பையனும் சும்மா நான் தண்டை சோறு சாப்பிட்றேன்னு சொல்கிறான், அதனால தான் ஒர்க் பண்ணி அவனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே எது உனக்கு எவ்வளோ அப்படி காசு வருது, 20,000 ஆண்டி அப்படிங்கிறீங்க. அவங்களும்
20,000மா? அவன்கிட்ட கொடுத்தா அவன் அவன் டிப்ஸு மாதிரி நினச்சிக்குவான். அவன் அப்படிலாம் காசுலாம் யார்கிட்டயும் வாங்க மாட்டான். அவன் நிறையா தான் சம்பாதிக்கிறானே அப்படின்னோடனே, அது எனக்கு தெரியாது ஆண்டி, எனக்கு இவ்வளோ தான் வருது. அவன் மூஞ்சில தூக்கி போட்டு நான் இனிமேல் எண்ணெய் சோறு சாப்பிட்லடா அப்படின்னு சொல்லிடுவேன். இனிமேல் 20,000த்துக்கு நல்லா சிக்கன் மட்டன் போடு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே சிரிச்சிட்ருக்க, அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்சா அப்போ தான் டக்குனு நீங்கள் அப்படியே உங்கள் நெத்தியை பிடிச்சிட்டு அப்படின்றீங்க. அவங்களும் என்னாச்சுமா ஏன் அப்படின்னோடனே, இல்லை ஏன்னு தெரில, லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அவங்களும் தலை சுற்றுதா, சாப்பிட்டியா நீ காலையிலேருந்து அப்படின்னோடனே, சாப்பிட்டேன் ஆண்டி, ஆனால் ஏன் தலை சுற்றுதுன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. அவங்களும் வந்து சரி இரு, நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இல்லை ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்னோடனே அவங்களும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் அப்படியே டக்குன்னு சேர்லேருந்து அப்படி கீழே விழுந்துட்டீங்க மயக்கம் போட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு பதறிட்டு, ஸோ அவங்க டக்குன்னு ஜேகே கால் பண்ண, ஜேகேங்க என்ன அம்மா கால் பண்ணுறாங்க, போன தடவை ஜேடி ஓடி போயிட்டான்னு கால் பண்ணாங்க, இந்த தடவை என்ன இவ ஓடி போயிட்டான்னு கால் பண்ண போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்டன் பண்ணிட்டு, சொல்லுமா கூட இருந்த அந்த டென்சச்சோறு எதுவும் ஓடி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் லூஸு மாதிரி பேசாதடா, அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா அப்படின்னொடனே கேட்கவும், எது மயக்கம் போட்டாளா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிலடா ஏதோ தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருந்தா, டக்குனு மயக்கம் போட்டாடா, எனக்கு புரியலடா ஒன்றுமே, பயமாக இருக்கடா வாடா அப்படின்னொடனே ஜேகே தான் சரி பார்த்துறாத வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்படி குடுன்னு வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அப்படியே பார்க்க, நீங்கள் தான் அப்படியே உங்களை லைட்டாக மடியில் படுக்க வச்சு அவங்க அம்மா தான் தண்ணி தெளிச்சிட்ருக்கு, நீங்கள் தான் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை அழைக்க பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே காருக்கு போயிட்டு அவங்க இது ஜேகே அம்மாவும் இந்த பக்கமாக உட்காந்துட்டு அவங்க தலையை அப்படியே அவங்க ஷோல்டரில் சாய்ச்ச மாதிரி சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அவரும் வந்து அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள செக்கப் பண்ண ரூமில் விட்டுட்டு அப்படியே 2 பேரும் வெளியே நின்றுட்டு, காலையில் அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, சாப்பிட்டாடா, லைக் ஜூஸ் ஏதாவது தண்ணி அந்த மாதிரி குடிக்காமல் விட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் நல்லா தாண்டா பேசிகிட்டு இருந்தா, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சு அப்போ தான் வந்து டாக்டரும் வெளியே வந்துட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜேகே அம்மாவை. நான் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் சொல்லு அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டிகிட்டு இருக்க, மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, சார் மிஸ்டர் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னோடனே, கன்ஃபார்ம் பண்ணணுமா, என்னடா பயமுடுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் தான் பார்த்துட்ருக்க. இப்போது அவங்க அம்மா தான் உள்ளே போக, ஸோ அவங்கக்கிட்ட வந்து லைக் கேட்குறாங்க, நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு லாஸ்ட்டாக பீரியட் எப்போ வந்துச்சு, இந்த மாதம் வந்துச்சா இல்லையா, போன மாதம் நல்லா ரெகுலராக போச்சா இல்லையான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்க, அவங்களுக்கு வந்து லைக் போன மாதம் எதுவும் தெரியாது, இந்த மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் தான் வரலை அப்படின்னு சொல்லவும், அவங்களும் வந்து லைக் அப்போ ஓகே கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் பார்ட்டி ஆகிட்டீங்க அப்படின்னு ஜேகே அம்மாவுக்கு, என்னது நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, நிஜமா இல்லை மேம், நிஜமா அவங்களோட மருமக தானே அது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படுத்திருக்கீங்களா ஸோ கேட்க, ஆமாம் அப்படின்னோடனே, அப்போது நீங்கள் தான் பாட்டி அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து யாரோ கதவை பட்டுன்னு தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் பயந்துட்டு, எவன்டா அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் ரூம் அப்படி பட்டுன்னு தட்டுறது அப்படின்ற மாதிரி அவங்க திறந்து பார்த்தா ஜேகே, மேம் ஒழுங்காக என்கிட்டயே சொல்லுங்கள், என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு, அவளுக்கு ஏதாவது தீராத நோயா, ஏதாவது பெரிய நோய் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நோயா ஏன் எப்போயே அவன்கிட்ட சொன்ன நோயின்னு, பின்ன நீங்கள் அம்மா மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எதாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லிடுங்க, அது எப்படி க்யூர் பண்ணுறது, எனி டெக்னிக் ஹவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டைப் அடிச்சிட்ருக்க வாயில். ஹலோ மிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அப்புறம் என் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவங்களோட புருஷன் தானே, என்ன டாக்டரே இவ்வளோ படிச்சிருக்க நீ, நான் இவ்வளோ நேரமாக என் பொண்டாட்டிங்கிறேன், அப்புறம் நான் புருஷன் இல்லாமல் வேறு யாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க அப்படின்னோடனே அவர் தான்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மாதிரியே அச்சல் ஷாக் கொடுக்குறாரு. என்னடா உங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது ஏங்குறாங்க, நீங்களும் ஏங்குறீங்க, என்ன குடும்பமே ஏங்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்ருக்க அவங்களும் கேட்கவும், நான் என் பொண்டாட்டியை பார்க்கலாமா அப்படின்னோடனே பார்க்கலாம், ஆனால் ரொம்ப கத்தி பேசாத பார்த்தீங்க, மெதுவாக சாஃப்டாக பேசுங்க, அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கும் அது ரொம்ப சாஃப்டாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே ஜேகேவை ஒரு லைக் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அங்கே தான் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே தான் வரேன். ஸோ நீங்கள் ஜேகே வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டு அப்படியே முழிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்ககிட்ட டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பயம்னா ஜேகே இதை கலைக்க சொல்லிடுவானோன்னு உங்களுக்கு ஒரு பயம். லைக் வந்து அவனுக்கு உங்களையும் பிடிக்காது, அவனும் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்ருக்குறான். ஸோ அப்போது அந்த நேரத்தில் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்ததில் பாவமான குழந்தை தான் இது. ஸோ அவனுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் தரவுலே கலைக்க மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்புறம் அவன் தான் ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் எனக்கு ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியுமா அப்படின்னு நானே இப்போ தான் தெரியும், டாக்டர் சொன்னார் அவங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த குழந்தைய அப்படின்னு சொல்ல நீங்களும் அது அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. வரும் பெற்று கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் அப்படிங்கிறீங்க. ஒரு வந்து சிரிச்சுட்டு பெற்று கொடுக்குறியாடி பொண்டாட்டி, எனக்கு வேணும்டி இந்த குழந்தை, பெற்று தரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வேணால் உனக்கு என் வயிற்றில் இருக்க குழந்தை வேணுமா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு இருக்கீங்க. அவரும் இது தர முடியாதா அப்படின்னோடனே, ஆமாம் நீ என்னை டிவோர்ஸ் பண்ணி விட்ருவேன், நான் உன்னை இந்த குழந்தைக்கு அப்பா ஆக்கணுமா, முடியாது அப்படின்னு சொல்லவும் அவரும் சிரிச்சுட்டு சரிடி பொண்டாட்டி டிவோர்ஸ் கொடுக்கல, இப்போவாது குழந்தைய பெற்றுக்க தரியா அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அது வந்து அப்படின்னோடனே அவரும் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு அப்படி கையை பிடிச்சிட்டு உங்கள் நெத்தியோடு அவர் நெத்தி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு கிட்ட பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே பார்த்து நீங்கள் பயப்படலை, லைக் ரொம்ப பாசமாக லைக் அவன் கண்ணில் இருக்க அவ்வளோ லவ் நீங்கள் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படியே அவரை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு ஐஸ் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி மாறிட்டு, எனக்கு இந்த குழந்தை பெற்று தெரியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப லவுட்டும் இல்லாமல் ரொம்ப மெதுவாக. இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவோட வாய்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வயிற்றுக்குள்ளே பறக்குது நீங்கள் பார்த்துட்டு. சரி சரி பெற்று தரேன் தள்ளிப்போ அப்படின்னு அவரும் இப்படி ஒன்றை பார்த்துருக்கணும், ஆனால் எப்படியோ ஆகி போயிடுச்சு, ஆனால் நீ எப்படியோ என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கல அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வந்துட்டுருக்க. அவனும் தள்ளி போடா நீ முதல்ல அப்படின்னு சொல்லவும் அவரும் சிரிச்சுட்டு எனக்கு இந்த குழந்தை பெற்று தருவேல அப்படின்னோடனே பெற்று தரேன் போதுமா பெற்று தரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் வந்து அவங்க அம்மா உள்ளே வராங்க. ஸோ ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே எனக்கு இன்னொரு குட் நியூஸ்டா, என்னம்மா நீயும் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆடாச்சு கருமம் பிடிச்சவனே என்னடா கேட்குற அப்படின்னோடனே, என்னம்மா எனக்கு இப்போல்லாம் குட் நியூஸ் தானே அதுதான் தோணுது, சரி நீ சொல்லு உனக்கு என்ன குட் நியூஸு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் சரி உனக்கு ட்வின்ஸ் ஆண்டா அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆயில் கை வச்சுட்டா அப்படின்ற மாதிரி பார்க்க சரி அப்படிங்கிறாரு. அவங்களும் எனக்கும் அப்படி தான்டா இருந்துச்சு, அவங்க தான் சொன்னாங்க ட்வின்ஸா அப்படின்னோடனே மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் ட்வின்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஆமாண்டா ஐடென்டிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல ஜேகே தான் ஐடென்டிக்கலா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்க நீங்களும் என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் வந்து செம்மையாக சிரிச்சுட்டு ஜேகே பாரு எனக்கு கடவுள் கொடுத்த வரேன்டா, உனக்கு 2 ட்வின்ஸ் கொடுத்துருக்காருடா அவர் அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அவனுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் க்ராஸ் போட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் உங்களுக்காக மட்டும்தான். லைக் அப்படி சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவங்க ஜேகே அப்பா இறந்தோடனே அவனுக்கு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கைலாம் போயிடுச்சு, கடவுள் தான் அப்பாவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கடவுளுக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து க்ராஸ் போட்டு தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு பத்திரமா பார்த்துக்கோடி, என்னோட 2 பிள்ளை உன் வயத்தில் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னோடனே
நீ பத்திரமா என்ன பார்த்துக்கிட்டா பிள்ளைய நான் ஏன்டா பார்த்துக்காம இருக்க போகிறேன், நீ என்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னோடனே தாங்குறேன்டி ஒன்று கையில் வச்சு தாங்குறேன் போதுமா அப்படின்னோடனே அப்போ தான் இங்கே வாசலில் பார்க்க 2 சீ வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கு. வேறு யாரும் இல்லை, ஜெனியும் அப்புறம் ஜெனியோட அந்த லவ்வர் பையன் இருப்பாள், அதான் இப்போ புருஷனை மாதிரி தானே அந்த புருஷன் பையன் அவன் தான் பார்த்துட்ருக்கேன். ஜேகே தான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு முறைக்க நீங்கள் தான் கூப்பிட்றா அப்படின்னோடனே அவங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் ரொம்ப க்யூட்டாக ஜேகே வந்து சொல்ல நீங்களும் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்லு கூப்பிடு அப்படின்னோடனே ஜெனி வா அப்படின்னோடனே ஜெனி தான் குடுன்னு உள்ளே வந்துடு. அவங்க பிடிச்சிருந்தா என்ன கூப்பிடல அப்படின்ற மாதிரி பார்க்க உனக்கு தனியாக வத்தலை பார்க்க வச்சு அடைப்பாங்க வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கை போட ஏன் மாமான்னு சொல்லேன் அப்படிங்க அப்படின்ற மாதிரி வரும் சொல்லவும் நீங்களும் இந்தாங்க உங்களுக்கு கரெக்டாக தானே கூப்பிட்றான் பேசாமல் இருங்க அப்படின்னோடனே சரி நான் பேசல அப்படின்ற மாதிரி அவள் அமைதியாக இருக்கேன். சரி தான் வயன் தேங்க்ஸ்டி, நான் ஃபஸ்ட் டைம் அத்தையாக்க போகிறேன்னா சீக்கிரமாக, ஆனால் நான் தானே ஃபஸ்ட்டு புள்ள பெற்றுக்கணும், நீ ஏன்டி ஃபஸ்ட்டு பெற்றுக்கிற அப்படின்னோடனே ரொம்ப முக்கியம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே இந்த கதை ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. எப்படா இருந்துச்சு கதை? ஐ ஹோப் யூ ஆல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டார் ஃபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் மிஸ் பண்ண போகிறது நான் உங்கள் ஹர்ஷு. பாய், டாட்டா, சராங்கே.